நம்மளுக்கு இது தமிழ்ல சப்சின்ஸ் என்ன சொல்லுவாங்க? நச்சு பொருள். ஓகே, உள்ளான நச்சு பொருள் இங்கே நம்ம தான் இருக்கேன், நான் சைவமா இருக்கேன், நான் சுத்தமா சாப்பிடுறேன். ஆனா நம்மளுக்கு அறியாமல எந்த அளவுக்கு நச்சு பொருள் இருக்கு. நான் இப்ப இந்தியா வந்தேன்னா டெய்லியுமா பைப்ல ஒரு தண்ணி குடிப்பேன். கேட்கிறோம் இந்த அளவுக்கு அந்த காலத்து பயிரெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம். முன்னாடி இப்படி நம்ம ஸ்கூல்ல போயிட்டு பைப்ல குடிப்போங்க. இப்ப தைரியமா குடிப்போங்களா? புரியாது. என்ன காரணம்னா தண்ணி சுத்தமா இருந்தாலும் அதுல அந்த அளவுக்கு குளோரின் கலந்துருக்கலாம். அதான் சில டைம் நீங்க பட்டை என்ன பண்ணுங்கன்னா குடிச்சு பார்த்தீங்கன்னா கை வெளியா இருக்கும், பவுடரா இருக்கும். அந்த அளவுக்கு குளோரின். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வாட்டர் பொல்யூஷன். அடுத்தது ஏர் பொல்யூஷன். நான் பொண்டி பந்தாலேருந்து இங்க ஓட்டோல வரேன் சார். ஓட்டோ தான் ரொம்ப சீப்பர். ஆனா ஓட்டோல குளிச்சுட்டு நல்லா இங்க வந்துட்டு இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் இப்படி செஞ்சாலே போதும் கருப்பா இருக்கும். எனக்கு பயம் சென்னைக்கு கருத்து வருவாங்க. இல்ல அந்த அளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தூசி. நான் எந்த ஊருக்கு போனாலும் காலையில எழுந்திரிச்சு ஓடுற பழக்கம். சென்னையில பயமா இருக்கு ஓடுறதுக்கு. 5 மணிக்கு கூட தூசியா இருக்கு சார். உண்மைதானே? நீங்க பார்க்கும்போது இந்த ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? முடியாது. நீங்க ஏர் பொல்யூஷன் தப்பிக்கிறதா இருந்தா வெளியே மூச்சு விட முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெஸ்டிசைட் இப்போ கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. எந்த அளவுக்கு மருந்து அடிக்கிறாங்களோ உணவு பொருளுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு டிமாண்ட் கூட. நம்ம பார்க்கணும் ஃப்ரெஷ் மார்க்கெட் வரல ஏப்பல்லாம் இப்போ வெளியூர்லேருந்து வர ஏப்பல்லாம் 2 மாசம் 3 மாசம் நிலைச்சிருக்கு. அந்த அளவுக்கு இப்ப சில ஏப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னா இது இதெல்லாம் நமக்கு அடுத்தது growth hormone. இங்க இந்தியாவில் குறவு. இப்போ மற்ற ஊர்ல பார்த்தோம்னா இப்போ ஆடு முடியல. ஆடு புல்லு சாப்பிடாது. மாடு புல்லு சாப்பிடாது. எல்லாத்துக்கும் என்னது சிந்தட்டிக் ஃபுட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹோமோன் பார்த்தீங்கன்னா இந்த மீட் சாப்பிட்றவங்களே நீங்க பாருங்க. அந்த காலத்துல பிள்ளைங்க வயசுக்கு எத்தனை வயசுல வருவாங்க? இப்ப என்ன காரணம்? So one of the reasons was they are taking growth hormone in their food. அவங்களுக்கு ஹார்மோன் growth faster. அதே போல முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 14-15 வயசு இருக்கும் பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்களும் ஒன்னா விளையாடுவாங்க. இப்போ 12 வயசுலேயே பண்ணிடுவாங்க. என்ன செய்யுது? growth hormone gives them அந்த urge earlier. இது மாதிரி இந்த பாதிப்பு மருந்து மாத்திரைகள். இன்னைக்கு மருந்து மாத்திரைகள்லாம் நீங்க பாருங்க, வீட்டுக்கு வீடு ஒரு அந்த ஃப்ரிட்ஜ் மேல ஒரு ஃபார்மசி வச்சிருப்பாங்க. அவ்வளோ மருந்து. பிள்ளைங்களுக்கு பேனடோல் கொடுக்குறோம். நம்ம காலத்துல பிள்ளைங்களுக்கு தலைவலியே இல்லையே நம்மளுக்கு. இப்ப 5 வயசு பிள்ளைங்களுக்கு தலைவலி. அந்த மாதிரி இது எல்லாமே நீங்க பார்த்தோம்னா 70,000 நச்சு பொருள் நம்மளுக்கு தெரியும் தெரியாம அன்றாடம் உடல்ல வைக்கிறது. ஸோ இதுதான் சைலண்ட் கீழர். இதுதான் சைலண்ட் கீழர். கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பாதிக்குது. இதனால நீங்க பாருங்க, சில பேர் பார்க்க நல்லா இருப்பாங்க, இறந்து போயிடும். என்ன காரணம்? வெளியே நல்லா இருக்கு, வெளியே குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, உள்ளுக்கு சுத்தம் செய்யல. இந்த நச்சு பொருள் எப்படி வருது? ஒண்ணு நம்ம சுவாசத்துல ஒண்ணுதானே, அன்றாடம் சுவாசிக்கிறோம், அன்றாடம் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ஸ்கீம் அப்சார்ப்ஷன். நீங்க முன்ன ஒரு சவுக்காரம் தலையிலிருந்து உச்சிடணும். இந்த மாதிரியான கெமிக்கல் நம்ம உடல்ல வந்துட்டே இருக்கு.
நிறைய விஷயங்கள். அடுத்தது சாப்பிடுற உணவு, இதுவும் முழுக்க போயிட்டே இருக்குது கெமிக்கல். நாலாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இது என்னது? புகைப்பிடிக்கிறவங்க, மது பொருள் சாப்பிட்றவங்க, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்க, இது எல்லாமே உங்களுக்கு இஃபெக்ட் பண்ணுவோம். ஸோ 100% இந்த உடல்ல இது பாதிப்பு இருக்கும். ஸோ இந்த பாதி டாக்ஸின் என்ன செய்யும் நம்மள? நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், தலைவலி. இப்போ தலைவலி வந்து ஒரு நார்மலா பேச்சு. தலைவலி, உடல் வலி, சில பேருக்கு உணவு சாப்பிடுறது வராது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது உலகத்துல பல சிக்கல்ல மலச்சிக்கல், பெரும் சிக்கல் இல்லையா? ஸோ அப்ப மலச்சிக்கல் வந்து இன்னைக்கு நீங்க பார்த்தோம்னா சில பேர் 2 நாளைக்கு உருவாக்கி 3 நாளைக்கு உருவாக்கி, சில பேர் அது சர்வசாதாரணமா ஏற்றிக்கிறாங்க. மலச்சிக்கல் நம்ம தானே 2 நாளைக்கு. இப்ப நான் வச்சுக்கோங்க, யாரோ இங்க மலம் கவிஞ்சா இங்க உட்காந்துருக்க முடியுமா? அரை மணி நேரம் சேர்ந்து உட்கார முடியுமா? முடியாது. 2 நாள் வயசுல இருந்தா சில பேர் 3 நாள் தான் இருக்கும். ஸோ இந்த டாக்ஸின் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். அதனாலதான் இப்போ உள்ளவங்களுக்கு நீங்க பார்த்தோம்னா அது என்ன சொல்றது, சீக்கிரம் அசதியா போயிடுது, எனர்ஜி இருக்காது, டிப்ரெஷன், ஜாயிண்ட் டிஸ்கம்ஃபர்ட், ஃபுட் கிரேவிங். சிலருக்கு வந்து நீங்க பார்த்தோம்னா இந்த டாக்ஸின் அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பசி இருக்கும், சாப்பிடணும் போல இருக்கும். பசின்னு இல்லை, சாப்பிடணும் போல இருக்கும். எதை பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதனால இப்ப பாருங்க, இப்ப நம்மளுக்கு பயப்படுறது என்னன்னா, பிள்ளைங்க மத்தியில ஊட்டி வளர்க்குறாங்க. சாப்பாடு தேவைப்படாதான் சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிடணும்னு போல பட்டியல சாப்பிட்டு பிறகு ஏதாவது சாப்பிடணும்னு இருக்கும் பார்த்தீங்களா? அதான் ஃபுட் கிரேவிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டாக்ஸின் என்ன செய்யணும்னா நம்ம உடல்ல போயிட்டு நிறைய வகையான டாக்ஸின் இது வெளியாக்குறதுனா உங்களுக்கு நிறைய வகையான நோய் வரும். இந்த டாக்ஸின் வெளியாது. இந்த டாக்ஸின் எப்படி வெளியாக முடியும்? உடல்ல இருக்கிற டாக்ஸின் நீங்க சுத்தம் செய்யணும். ஸோ இந்த டாக்ஸின் இருந்துச்சுன்னா நீங்க சுத்தம் பண்ணலன்னா இது உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அது நீங்க சுத்தம் செஞ்சா இந்த டாக்ஸினை நீங்க வெளியாக்கணும்னா ஆக்கிட்டா என்ன செய்யும்? இம்ப்ரூவ் வெயிட் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த டாக்ஸின் வெளியாக உங்களுக்கு இந்த வெயிட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸின் நீங்க வெளியாக்கணும்னா உங்களுக்கு எனர்ஜி, உற்சாகம் அதிகமா இருக்கும், எனர்ஜி அதிகமா இருக்கும். நல்லா ஜீரணி சாப்பிட்டா. சில பேர் மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ஏறமா வருவாங்க. சில பேர் 2 நாள் செஞ்சுதான் எப்பவுமே வரும். அந்த மாதிரி. ஓகே, லேக்ஸ் ப்ளோட்டிங். பொதுவாகவே சில பேர் நிறைய பேர் இப்போ வயது தொந்தில சொல்வது உலகத்திலே இந்தியர்கள் தான் தொந்தியல் சங்கத்துக்கு தலைவராக இருக்க முடியும் சார். அதிக தொந்தி யாருக்கு இருக்குன்னா உலக அளவுல இந்தியர்கள். ஓகே, யாரும் இன்னொன்று முடி, ஸ்கின்க்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா டாக்ஸின் இருந்தா நம்ம ஸ்கின்னை பார்த்தாலே தெரியும். ஸ்கின் பாருங்க, 61 years old skin இருக்கு. 61. You will see difference. அந்த ஸ்கின் எப்படி என்ன சொல்றாங்க, நல்லா இருக்கு, பார்க்குறது சுத்தமா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். அது நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம்னா சில பேர் தலை வச்சோடு தூங்கினா கரெக்டா இருக்கு. சில பேர் நீங்க 10 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கும் போது டயர்ட் ஆகும். பாருங்களா, சில பேர் 10 மணி நேரம் தூங்குவாங்க. தூங்கி எப்படி என்ன செய்யுதுன்னு தெரியாது. நான் 6 மணி நேரத்துக்கு மேலே தூங்கிய மாட்டேன்.
மேக்ஸிமம் 6 குட் ஸ்லீப் இருக்கும். அடுத்தது இது மலச்சிக்கலை சரிப்படுத்துறது. உண்மையா சொன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 தடவை மலச்சிக்கலை, ஒரு தடவை இது பெரிய விஷயம். ஓகே, ஸோ அப்ப இந்த நீங்க உடல்ல இந்த நச்சு பொருளை நீங்க சுத்தம் பண்ணா உங்க உடல் பெட்டரா இருக்கும். ஸோ பெனிஃபிட் ஆஃப் கிராம் ஒண்ணு, உடல்ல இருக்கிற கொழுப்பு சத்து வெளியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தம் சுத்தம் செய்யும். நீங்க ரத்தம் எல்லாத்துக்கும் சிகப்பா இருந்தாலும் சில ரத்தத்துல அசுத்தம் நிறைய இருக்கும். அதாவது ரிகவரி ஆஃப் மசில் இலாஸ்டிசிட்டி. மசில் இலாஸ்டிசிட்டினா இந்த வளைக்கிறது மாதிரி சாஃப்டா இருக்கும். நீங்க ஜாயிண்ட் எல்லாம் அந்த மாதிரி ரிமூவ் டாக்ஸின் ஃப்ரம் லிவர் அண்ட் கிட்னி. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறவங்களுக்கும் மது பிடிக்கிறவங்களுக்கு தான் லிவர் ப்ராப்ளம் இருக்கும். இப்ப சைவமா இருக்கிறவங்களுக்கு ஈரல் பாதிப்பு இருக்கு. வெட்டி லிவர் சைவமா இருக்குது. முன்னெல்லாம் இது கேள்விப்படவே முடியாது. இப்ப அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இது என்ன செய்யணும்னா லிவர் சுத்தம் பண்ணும். அடுத்தது கிட்னி. கிட்னிலாம் சுத்தம் பண்ணாத வாட்டர் ஃபில்டர். இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டர் வச்சாலே எந்த அளவுக்கு அசுத்தமா இருக்குன்னா நம்ம கிட்னியை சுத்தம் பண்ணணும். கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர், டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன், நல்லா அவங்களுக்கு ஜீரணிக்கும். எலிமினேட் இம்பியூரிட்டி ஃப்ரம் குடலிருந்து அசுத்தத்தை வெளியாகும். ஓகே, நம்மளோட வீக் லைஃப் அண்ட் கோல்ட் டீல என்ன இருக்குன்னா இதுதான் அதுல இன்கிரீடியன்ட். துளசி, ஜிஞ்சர், மஞ்சள், கிராம்பு, பட்டை, இது கிராம்பு, லிக்கோரிஸ் அண்ட் பிளாக் பெப்பர். ஸோ இந்த 1, 2, 3, 4, 7 கலந்து இந்த டீ கொண்டு வரும். இந்த டீ தான் என்ன செய்வோம், உங்களோட உடல்ல இருக்கிற அசுத்தத்தை வெளியாக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா துளசி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, துளசி தனிப்பட்ட முறையில துளசி சாப்பிட்டாலே நிறைய விஷயத்துக்கு நல்லது இருக்கும். ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா பிளட் புரிப்பாயிடும். சொன்னீங்கல்ல இந்த டாக்ஸின் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணணும். அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா சரிப்படுத்தும், ஜீர்ணிக்கும். ஓகே, மஞ்சள் ஹெல்ப்ஸ் டிலே ஏஜிங். அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் மஞ்சள் முகத்துல பூசுவாங்க. மஞ்சள்லயே இருப்பாங்க. கெப்பாசிட்டி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் உங்க சேலுக்கு வெரி குட். இம்ப்ரூவ் பிரெயின் ஃபங்க்ஷன், மூளைக்கு நல்லது. யாருக்கு மூளை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், மற்ற பேர் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு மூளைக்கு நல்லது. நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அது ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்கிற மாதிரி. ஓகே, மூணாவது ஹெல்த் பெனிஃபிட் ஆஃப் லிக்கோரிஸ். இது பார்த்தீங்கன்னா லிவர்ல இருக்க டாக்ஸிக்கை வெளியாக்கும். பல்லுல இருக்கிற அந்த டென்டல் கேவிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆன்டி கர்சினோஜெனிக்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஹெல்த் பெனிஃபிட் ஆஃப் சினமன். சினமன் பட்டை நிறைய விஷயம், ஸ்கின்க்கு நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட், வைரஸ் இன்ஃபெக்ஷன், வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்க பார்க்கும்போது இது டாக்ஸின்லாம் வெளியாகும் போது இந்த பொருள் தனித்தனிப்பட்ட முறையில் உடல்ல வேலை செய்யும். அது பெனிஃபிட் ஆஃப் பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர் எடுத்தாலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரசம் ஏன் குடிக்கிறோம், காய்ச்சல் வந்தா நேச்சுரல் இது ஹெல்ப் வித் கோல், சளிக்கு நல்லது. ஆஸ்மா என்ன சொல்றாங்க, ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு, சைனஸ்க்கு. அதனால தான் நம்மளோட டீ கிளைண்ட் டைம் கோல், சளி இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இது கிராம்பு. கிராம்பு தானே? ஸோ கிராம்பு நீங்க பார்த்தீங்கன்னா எலும்புக்கு இம்ப்ரூவ் டைஜஷன், ஆன்டிபாக்டீரியா. ஆன்டிபாக்டீரியா இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ட்ராவல் பண்றோம், கூட்டமா இருக்கும், இந்த பாக்டீரியா வைரஸை ஹெல்ப் பண்ணும். ஹெல்தி ஸ்டமக்,
அதான் நம்ம இந்திய சமையலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கிராம்பு பட்டை போட்டுட்டு வருவாங்க. ஓகே, நீங்க பாருங்க இந்த டீ என்ன காரணம்னா இப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது நிறைய பேர் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஏதாவது சாப்பிடுவாங்க, உடல் குறையும், மறுபடியும் இல்ல ஏறியும் சாப்பிடுறது எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ரீபவுண்ட் தான் நிறைய டயட்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரீபவுண்ட் இஃபெக்ட். இந்த ஃபேட் வந்து குறையாது, won't become small. இப்போ கிளான்ஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், நீங்க டயட்டிங் பண்ணிட்டு நம்ம ஸ்வீட் ப்ரோட்டீன் சாப்பிட்டு இந்த கிளான்ஸ் சாப்பிடும்போது இது மெயின்டெனன்ஸ் கொடுக்கும், ரீபவுண்ட் கொடுக்காது. அதனால தான் நம்மளோட வீக்கோல் டீ வந்து வீ ப்ரோட்டீனோட சாப்பிடும்போது அது கிவ் யூ 2 வகையான எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த டீ வந்து எல்லாரும் பிடிக்கும். ஸோ இது வந்து வெயிட் லாஸ் டீ இல்லை, இது வந்து கிளென்சிங் டீ. எந்த அளவுக்கு வெளியே சுத்தம் பண்றோமோ அந்த அளவுக்கு உள்ளுக்கு சுத்தம். ஓகே, அவ்வளவுதான் எங்களோட பிரசன்டேஷன். ஓகே, நார்மலா எவ்ரிபடி டயட் பண்ணும்போது நீங்க மேபி ஏதோ சாப்பிட்டு குறைக்கும் போது கொஞ்ச நாள் சென்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நிறைய கம்பெனி வெயிட்டா இருப்பாங்க, குறைஞ்சிருவாங்க, திருப்பி அது ரீபவுண்ட் சொல்லுவாங்க மறுபடியும். ஏன்னா என்ன காரணம்னா உள்ளுக்கு அந்த அசுத்தத்தை வெளியாக்குது. ஸோ இட் ஒர்க் பேக் டு அப்சார்ப் ஃபேட் அகைன், சீக்கிரம் ரீபவுண்ட் பண்ணிடுவாங்க. பொதுவாக அப்புறம் அது எல்லாம் தான் சொல்லுவாங்க, சார் டயட் ப்ரோக்ராம்லாம் வேலை கிடையாது, சாப்பிட்டேன் குறைஞ்சேன் ஏறிட்டேன். சில டைம்ல இந்த ரீபவுண்ட் பண்ணும்போது முன்ன 80 கிலோ இருந்தாங்க, குறைஞ்சி 70க்கு வருவாங்க, அப்புறம் அவங்க 85க்கு போயிடுவாங்க. என்ன காரணம், அவங்க உள்ளுக்கு சுத்தம் செய்யல. ஸோ நீங்க டயட் பண்ணிக்கிட்டு when you do cleansing நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஸோ என்ன செய்யுது, இது நீங்க குடிக்க குடிக்க உடல் அசுத்தம் வெளியாகிட்டே இருக்கும். எவ்வளவு நாளைக்கு குடிக்கணும் இந்த டீ? குடிச்சிட்டே இருந்தது. எப்பெல்லாம் உலகம் அசுத்தம் இல்லாம இருக்கும் அப்படி பண்ணிடுவோம், அது வரைக்கும் நீங்க குடிச்சிட்டே வரலாம். ஸோ இந்த டீ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லா இருக்கும், வயிறுல இருக்க அழுக்குகள் சுத்தம் சரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். ஓகே சார், ரத்த சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி செய்யும். ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்டேஷன் ஃபார் தி டீ. ரொம்ப இல்லை, என்னத்துக்குன்னா ப்ராப்ளம் என்ன காரணம், என்ன சொல்யூஷன், வாட் ரிசல்ட். ஓகே, தேங்க்யூ. இதுக்கு ஒரு கை தருவோம். இப்போ உங்களுக்கு வயது ஃபுல்லா இருக்கு, ரவுல உமான இடத்துல பேட் டைம் டு ட்ரிங்க் ஹாட்டா குடிக்கணும். ரவுல தூங்காத பண்ணுறா ஒரு 7 மணிக்கு பிறகு டின்னர் சாப்பிட்ட பிறகு